வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போது இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் தேவையான அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளருக்கு 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த இட்லி அரிசியை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இது கூட தேங்காவை கடைசியாக சேர்த்து அரைக்கணும். அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசியை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். நம்ம இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் கம்பல்சரி கிடையாது. தேங்காய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக தேங்காவை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு நைஸாக அரைக்கணும். இது கிரைண்டரில் போடுறதுனால நம்ம முன்னாடியே போட்டுட்டோம் தேங்காவை. மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா தேங்காவை கடைசியாக போட்டு அரைச்சா போதும். ஒன்றாவே இருக்கலாம், குளிக்க விட்டு வேண்டாம். இது நம்ம ஷேப் பார்த்து ஊற்ற வேணாம், எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இதை புளிய போகிறோம். அதனால் நம்ம எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இட்லியோட ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் கூட வேக விட்டு எடுக்கணும். பாருங்க, 13 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம். நம்ம இட்லி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இப்படி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இதை எடுத்து இப்போ நம்ம நம்ம இந்த இடியாப்பம் புளியறதுல எண்ணெய் தடவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த கட் பண்ண இட்லியை நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம புளிஞ்சிடலாம். புளிஞ்சு வச்சதை அப்புறம் எடுத்து காட்டுறேன். நம்ம இடியாப்பம் செஞ்சாச்சு. ரெடி, சூடான சுவையான இடியாப்பம் ரெடி. இதுக்கு தொட்டுக்க சம்பல். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போ சம்பல் பண்ண போகிறோம். இதுக்கு காஞ்ச மிளகா நான் ஒரு 8-9 எடுத்திருக்கேன். இது கூடயே நம்ம திருவண்ண தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சிக்கணும். கல்லுப்பு சேர்த்து நம்ம இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போது இதில் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா அரைச்சிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சோன்னே அது இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிக்கிட்டால் சம்பல் ரெடி. இது இடியாப்பம், ரொட்டி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இடியாப்பம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இடியாப்பத்துக்கு கூட சம்பல் இல்லாமல் பாலும் சர்க்கரை போட்டும் சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.